இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து திரு ஜவாஹிருல்லா அவர்கள் இணைப்பில் இருக்காரு. திரு ஜவாஹிருல்லா, இந்த தருணத்தில் முதல்ல இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. நேற்றைய நிகழ்வுகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க. முதல்ல அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒருவர் லாட்டரி விழுந்து வருவதில்லை. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கலைஞர் வந்திருக்கின்றார் என்றால் அவருடைய கடுமையான உழைப்பின் காரணமாக பல தடைகளை எல்லாம் உடைத்து அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மிக சிறப்பான ஒரு ஆட்சியை இங்கே அளித்தார். அதே போல தற்போதைய முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவிக்கு வந்திருக்கின்றார் என்றால் ஆதவ அர்ஜுனா சொல்வது போல பிறப்பால் வந்தது அல்ல. கலைஞருக்கு நிறைய புதல்வர்கள் உண்டு, அவர்கள் அனைவரும் முதலமைச்சர் ஆகுவதில்லை. மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனார் என்றால் அதற்கு கடுமையான அவருடைய உழைப்பு தான். இளம் வயதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் படிப்படியாக உயர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைவரும் சேர்ந்து அவரை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார்கள். ஜவாஹிருல்லா, இப்போ விமர்சனம் ஆகி இருப்பதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவருடைய கருத்துகள் அப்படின்றதா. இதையும் தாண்டி அவர் இது போன்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அது மட்டும் இல்லை, இது அவருடைய கருத்து தானா, இல்லை அவர் அப்படி கருத்து தெரிவித்திருந்தாலும் இது திருமாவர்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அவர் தரப்புல இருந்து இதற்கு எதிர்ப்பு அதாவது ஒரு கடுமையான எதிர்ப்பு, ஒரு காட்டமான எதிர்ப்பு அப்படின்னு வராத பட்சத்தில் இது திருமாவுக்கு தெரியாம தான் நடக்குமா அப்படின்ற கேள்வி ஒரு பொதுஜன மத்தியில எழுது இல்லையா? அதை தவிர்க்க முடியலல்ல? இல்ல, அதுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு கருத்தை பேசக்கூடிய ஒரு தகுதி ஆதவ அர்ஜுனாக்கு இருக்கின்றதா என்பதுதான் நான் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. ஒரு லாட்டரி அதிபதியினுடைய மருமகனாக இல்லாமல் இருந்திருந்தால் அவர் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியுமா? இப்படியான ஒரு சூழல்ல உழைப்பால் ஒருவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உயர்ந்திருக்கிறார். அவரை விமர்சனம் செய்வதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது? மற்றதெல்லாம் அது விசிகாவினுடைய உள்கட்சி விவகாரம், அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அரசியல் விமர்சனம் செய்யலாம், அதற்காக வேண்டி எப்போதுமே சர்ச்சையோட பேசினா தொலைக்காட்சிகளிலும் செய்தி ஊடகங்களிலும் பேர் அடிபடும் என்பதற்காக இது போன்ற கருத்துக்கள் பேசுவது அரசியல் நாகரிகம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இல்லை, தொடர்ந்து அது நீங்கள் சொல்கிற மாதிரி விமர்சிப்பதற்கு அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டாலும் கூட மக்கள் மத்தியில் என்ன ஒரு பிம்பம் ஏற்படும் அப்படின்னா திருமாவினுடைய மனசிலும் இது போன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதனுடைய பிரதிபலிப்பாக கூட ஆதவ அர்ஜுனா சில நேரங்களில் கருத்துக்களை பிரதிபலிக்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமாவுடைய உள்ளத்துல என்ன இருக்குங்கிறது அவர் வெளிப்படுத்தினால்தான் சொல்ல முடியுமே தவிர வெறும் யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் மிக தெளிவாகவே பல்வேறு மேடைகளில திமுக கூட்டணியில நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று பலமுறை சொல்லிவிட்டார். அதை தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அனுமானங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இதை தாண்டி அவர் பலமுறை திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம், இது போன்ற கருத்துக்களில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதையும் தாண்டி அந்த கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் இது போன்ற கருத்துக்களை தான் சொல்லிட்டு வராரு. இதை பார்க்குறப்போ மக்களுக்கு தோன்றும் இல்லையா? தொடர்ந்து இது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுறப்போ தொடர்ந்து திருமாவர்கள்ட்ட இருந்தும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் வராதப்போ மக்களுக்கு அப்படிதான் தென்படும் இல்லையா? மக்களுக்கு என்ன வேண்டாலும் தென்படலாம். ஏதோ ஒரு கட்சியினுடைய ஒரு சிறிய பொறுப்பில் இருக்கக்கூடியவரை பேசியதை வைத்துக் கொண்டு ஊடகங்கள் அதை ஒரு பேசும் பொருளாக ஆக்குவதே சரியான ஒரு நடவடிக்கை இல்லை என்பது என்னுடைய கருத்து. இது ஊடகங்களுடைய கருத்து, மக்களுடைய கருத்து அல்ல. கண்டிப்பாக இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளதுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.